الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فيقول الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا ربما يود الذين كفروا لو كانوا مسلمين ذرهم يأكلوا ويتمتعوا ويلهيهم العمل فسوف يعلمون صدق الله. وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. அகிலமெல்லாம் படைத்து தன்னகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய அன்பு கட்டளையாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஈடேற்றத்திற்காக வேண்டி எங்களுடைய வெற்றிக்காக வேண்டி எவைகளை எல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கும்படியும் எவைகளில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவிர்த்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவை அனைத்திலுமிருந்து தவிர்த்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் இந்த அடியார்களை 4 கட்டமாக அல்லாஹ் வரவழைத்து வைத்திருக்கிறான். முதல் கட்டமாக அந்த மனிதர் பிறக்கக்கூடிய மனிதர் முஸ்லிம் அல்லாத காஃபிருடைய வயிற்றிலே தாயுடைய வயிற்றிலே பிறந்து உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் முஸ்லிம் அல்லாமலே வாழ்ந்து முஸ்லிமாகவே அவர் மரணிக்கிறார். இரண்டாவது, முஸ்லிமான தாயுடைய வயிற்றில் பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கிறார். பாக்கியசாலி. மூன்றாவது கட்டம், காஃபிரான தாயுடைய வயிற்றிலே பிறந்து அவருடைய நல்ல செயல்களின் மூலமாக அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து அந்த ஹிதாயத்தின் மூலமாக அவர் முஸ்லிமாக மரணிக்கிறார். இவரும் பாக்கியசாலி. 4வது கட்டம் தான் பயங்கரமான கட்டம். மேலானவர்களே, முஸ்லிமாக பிறக்கிறார், மரணிக்கும் போது அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில் மரணிக்கிறார். இந்த கட்டத்தை பார்த்துதான் அல்லாஹ் சொல்கிறான், ஏ ஈமான் கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வை பயந்து போங்க. நீங்க மௌத்தாக போல முஸ்லிமாகவே அன்றி நீங்கள் மௌத்தாகிட வேண்டாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்க உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. நீங்க முஸ்லிமாகவே அன்றி நீங்க மௌத்தாகிடுவாங்க. மேலானவர்களே, உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஆரம்பம் முக்கியம் கிடையாது, ஒரு மனிதனுடைய கடைசி தான் முக்கியம். எந்த அமலை எடுத்துக்கொண்டார்கள் அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட துஆ செய்தார், அல்லாஹ் மஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா. யா அல்லாஹ், என்னுடைய எல்லா செயல்களையும் கடைசியை சிறப்பாக்கிட்டான். மேலானவர்களே, ஒரு மனிதன் உலகத்தில் எப்படி முஸ்லிமாக வாழ்வது அவசியமோ, எப்படி முஸ்லிமாக வாழ்வது அவசியமோ, இதே மாதிரி அவனுடைய கடைசி கட்டமும் முஸ்லிமாக மரணிப்பதுதான் ஆக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, உலமாக்கள் சொல்கிறார்கள், சில விடயங்களை கோடிட்டு சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம்? மனிதனுடைய இந்த கடைசி நேரம் மேலானவர்களே
மோசமாகுவதற்குரிய சில காரணங்களை உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு காரணம் தான் இஸ்திகாமத்துல் ஸாஹிர் வ ஃபஸாதுல் பாத்தின். அதாவது வெளிரங்கம் இவருடைய அழகாக இருக்கிறது, வெளி தோற்றம் பார்ப்பதற்கு சிறப்பாக இருக்கிறது. அவருடைய சூரத்தாக இருக்கலாம், அவருடைய பெயராக இருக்கலாம், அவருடைய எல்லாம் வெளியில பார்க்கும் போது அவர் ஒரு தக்வா தாரி போல இருக்கிறார். ஆனா அவருடைய உள்ரங்கம் மோசமாக இருந்து கொண்டிருக்கு. இதுதான் ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் மோசமாகுவதற்கு மிக முக்கியமான காரணம், அவருடைய உள்ரங்கம் மோசமாக இருப்பது என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார். மேலானவர்களே, ஆக முக்கியம் எங்களுடைய உள்ரங்கம் சீராக. உள்ரங்கம் சீராக வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் சில பாவங்களை அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறார். அதிகமான பாவங்கள் அல்லாஹ் தந்த நியாமத்தை தந்து அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்த சொல்லி அந்த நியாமத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை சிந்திக்காமல் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பார்க்காமல் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ இவர்களுடைய உள்ளமும் கெட்டு போய்விடும். மேலானவர்களே, ஆக முக்கியமான பாவம் தான். நம்மில் அநேகமானவர்கள் இந்த பாவத்தை நாங்கள் சிந்திப்பது கிடையாது, பாவமாக கருதுவது கூட கிடையாது. மேலானவர்களே, அதுதான் மேலானவர்களே மஹரமியத் அஜ்னபியத். மேலானவர்களே, மஹரமான அஜ்னபியான யாரெல்லாம் எங்களுக்கு பார்க்க முடியாதோ, யாரெல்லாம் எங்களுடன் நான் பேச முடியாதோ அப்படிப்பட்ட பெண்களுடன் இன்று சர்வ சாதாரணமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோமே, மேலானவர்களே பார்த்து கொண்டிருக்கிறோமே, கலந்துரையாடி கொண்டிருக்கிறோமே, பிரயாணங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே. இதை நாம் கற்பனையில் கூட இன்று பாவம் என்று சிந்திக்காமல் இது சர்வ சாதாரணமாக இன்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிற பயங்கரமான பாவம். காரணம் என்ன? உள்ளத்தில் ஈமான் இல்லாது, வாழ்க்கையில் வெட்கம் இல்லாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹயா வல் ஈமான் குரினா ஜமீஅன். இந்த வெட்கமும் இந்த ஈமானும் இருக்கிறதே, இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு சேர்ந்துதான் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். ஃபஇதா ருஃபிஅ அஹதிஹிமா ருஃபிஅ அல் ஆகர். இதுல ஒன்று அல்லாஹ் எடுத்துட்டான்னு சொன்னா, ஒரு மனிதனிடத்தில் இந்த ஒன்று வெட்கம் இல்லாமல் போய்விட்டால் அல்லாஹ் ஈமானை கலக்கி விடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த பாவத்திற்கு ஆக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? வெட்கம் எங்களிடத்தில் இல்லாமல் போனது. மேலானவர்களே, இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மாணவர், சிரேஷ்ட மாணவர். இவர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவிடம் போய் கேட்டார்கள், அல்லாஹ் வெட்கம் இல்லை என்றால் அல்லாஹ் ஈமானை கலக்கி விடுவான் என்று சொல்கிறானே, இது எப்படி என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவிடம் கேட்ட நேரம் அவர் அழகான ஒரு விளக்கத்தை சொன்னார். அதாவது ரெண்டு கைகளையும் இணைத்து வைத்து ரெண்டு கையையும் பிரித்து காட்டினார். அல்லாஹ் இப்படிதான் ஈமானையும் பார்வையை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார். மேலானவர்களே, இந்த உள்ளம் கெடுவதற்குரிய ஆக முக்கியமான பாவம், இந்த மஹரமியத் அஜ்னபியத்தில் பேணுதல் இல்லாமல் இருப்பதற்காக முக்கியமான பாவம் பார்வைதான். மேலானவர்களே சொல்கிறார்கள், ஏன் அல்லாஹ் முஃமின்களை பார்த்து பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னான் என்றால், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் உள்ளவன் தான் முஃமின். ஈமான் இருந்தால் தான் அவனுக்கு அவனுடைய பார்வையிலிருந்து அந்த மஹரம் இல்லாத அந்த பெண்ணை விட்டும் தன்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும் என்பதாக உலமாக்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார். மேலானவர்களே, இன்று நாங்கள் எல்லா விஷயத்திலையும் யோசிக்கிறோம், இது கூடுமா, இது இப்படி செய்தால் பிரச்சனை இல்லை. மேலானவர்களை யோசிக்கிறோம், தன்னுடைய இஸ்லாத்துடைய மார்க்கத்தை புத்தியை வைத்து சிந்திக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் ஆய்வு ரீதியாக அறிவு ரீதியாக பேசக்கூடியவர்கள், தற்காலத்துக்கு பொருத்தமாக பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்கிறான், உங்களுடைய எந்த விளக்கமும் சரி வராது. மேலானவர்களே, உங்களுக்கு மஹரம் இல்லையா, அஜ்னபியத்தாகிறாங்களா, இவங்களை நீங்க புத்திய யோசிச்சு செயல்படவான, நீங்க அவங்களோட பேச
சொல்கிறான், கலந்து உரையாடுவது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் வழங்கப்பட்டார். மேலானவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை, நாம் சர்வ சாதாரணமாக இதை நாம் யோசிப்பது கிடையாது. மஹரமியத் என்ற நாள் எங்களுக்கு அநேக மாணவர்களுக்கு இன்று நாம் தெரியாமல் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நம்மில் அதிகமானவர்கள் இந்த அஜ்னபியான இந்த பெண்களுடன் கலந்துரையாடுவதை 2 உம்மத்தாக நாங்கள் பிரித்து வைத்திருக்கிறோம். எங்களுக்குள்ள 2 சாரா. சில சகோதரர்கள் பேசுவார்கள், எங்களுக்கு அந்த அளவு ஈமான் கிடையாது, அதனால் எங்களுக்கு அந்த பெண்களை விட்டு பிரிந்து செல்வது கஷ்டம். சில மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தாடி வைத்தவர்கள், தொப்பி போட்டவர்கள், ஏன் ஏதோ தீனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள், உலமாக்கள், இவர்கள் மாத்திரம்தான் இந்த மஹரம் இல்லாத பெண்களுடன் பேசக்கூடாது, அஜ்னபியத்தை நாங்கள் கண்டித்து நடக்க வேண்டும் என்பதாக இன்று சில மக்கள் பிரித்து இந்த பாவத்தை பாவம் என்று இது எங்களால் முடியாது, கஷ்டம், அந்த அளவு எங்களுக்கு பேணுதல் இல்லை, அந்த அளவு எங்களுக்கு தக்வா இல்லை. மேலானவர்களே, இதை இவர்கள் பிரித்து இதை இவர்கள் ஹலாலாக்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் இதை ஒரு நாளும் ஹலாலாக்க முடியாது. நம்மில் அநேகமாக சொல்வார்கள், நாம் சின்ன வயசிலிருந்து பழகினவர்கள், என்னுடைய சாட்சியுடைய மகள் தான். மேலானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஹராம் என்று சொல்லிட்டான். ஹராம் என்று சொல்லிட்டு நாங்கள் தான் லெவல் பிரிச்சுக்கிறோம். எங்களுக்குள்ளதான் லெவல், சின்ன ஹராம், பெரிய ஹராம். ஆனா அல்லாஹ் இடத்துல எந்த பிரிவும் கிடையாது. மேலானவர்களே, அல்லாஹ் இன்றைக்கு நாங்க ஹராம்னு சொன்னா, பண்டி அடிச்சு சாப்பிடுறேன்னு சொன்னா அது ஹராம் இல்லையா? பண்டி அடிச்சு அல்லாஹ் கருதிக்கிறான். சாராயம் குடிக்கிறது ஹராம், இதை நாங்கள் செஞ்சிடக்கூடாது. எல்லாரும் இந்த விஷயத்துல ஒட்டுமொத்த ஹராத்தை பின்பற்றுறோம். ஆனா அதே ஹராத்தான் அல்லாஹ் இந்த பெண்களுடைய விடயத்துல அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். நீங்க இந்த உங்களுக்கு மஹரம் இல்லாத, உங்களுக்கு திருமணம் முடிக்க யாரெல்லாம் தகுதியானவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடன் பேசுவது, கதைப்பது, உரையாடுவது மாத்திரமில்ல, அவர்களை பார்ப்பதை கூட அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறார்கள். ஏன்? பார்ப்பது இருக்கிறதே மிக பயங்கரமான பாவம். மேலானவர்களே, அதனால் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த பாவத்திலிருந்து தூரமானால் தான் எங்களுடைய ஈமானும் பூர்த்தியானதற்கு அடையாளம். இந்த பாவங்கள் இருக்கிறதே, இது எங்களுடைய கடைசி நேரத்தை கேள்விக்குறியாக ஆக்கிவிடும். மேலானவர்களே, சில மக்கள் நாங்கள் புத்தி ரீதியாக பேசுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, ஃபமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸல இல்லாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களை பார்த்து சொல்கிறான், ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், இவர்கள் பாவிகள். ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், இவர்கள் அநியாயக்காரர்கள். ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், இவர்கள் நிராகரித்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மேலானவர்களே, அதனால் நாம் ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து தூரமாக, இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நாம் மிகவும் தூரமாக இருக்க வேண்டும். இந்த பாவம் தான் இன்றைக்கு நம்மில் அநேக மாணவர்களுடைய ஆரம்ப பாவத்துடைய வாசலாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து பாவத்துக்கும் மேலானவர்களே அடிப்படை ஒரு மனிதனுடைய பார்வை. ஒரு மனிதனுடைய பார்வை இருக்கிறே, எல்லா பாவத்தினுடைய வாசல் மேலானவர்கள். வாசல் திறந்திருந்தா எல்லா பாவமும் உள்ளாகும். ஒரு மனிதன் பார்வையில கொற்றோல் இல்லையா, பார்வையில் அவன் பேணுதல் இல்லாமல் இருக்கிறானா, அவன் எவ்வளவு தொழுதாலும் அவனுடைய தொழுகையில் அவனுக்கு குஷு உலமாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்தத்துன் லா ஃபரா அயுனுஹும் நார் யௌமல் கியாமah, 3 பேருக்கு அல்லாஹ் நரகத்தை கூட காட்ட மாட்டான். இவங்க நரகத்தை கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. நரகத்தை பார்க்கிற கூட சந்தர்ப்பம் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு டைரக்டா அனுப்புவான். அவ்வளவு பெரிய பாக்கியசாலி. முதலாவது சொன்னாங்க, ஐனுன் ஹத்தத் அன் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ் எதெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறார் உலகத்தில், அந்த ஹராமை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அந்த கண்ணினால் அது ஹராம் என்று விளங்கினால், ஹராம் என்று தெரிஞ்சால் அந்த ஹராமை அல்லாஹ்வுக்காக வேண்டி பார்க்க மாட்டார். மேலானவர்களே, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஐனான் ஸினாஹுமா அன் நظர், கண்ணால பார்க்கிற இந்த பார்வைக்கு ஆகப்பெரிய ஜினா.
2 கண்களால் நாங்கள் பார்க்கிறோம். இதுவும் விபச்சாரம் போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எத்தனையோ பேர் நாங்கள் தொழுகிறோம். எங்களுடைய தொழுகையில உள்ள டேஸ்ட் எங்களுக்கு விளங்குதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய குர்ரத் ஐன் ஸலாத். இந்த தொழுகையில எனக்கு கண் குளிர்ச்சி. மேலாண்மை ஏன் எங்களோட தொழுகையில எங்களுக்கு கண் குளிர்ச்சி இல்லை? நிறைய பேருக்கு கண் குளிர்ச்சியா, தொழுகையில கண் குளிர்ச்சியா? அப்படின்னு 50 வருஷம் 40 வருஷம் தொழுகிறோம். கொஞ்சம் ஹஸ்ரத் நீட்டிட்டா விளங்கி உங்களோட கண் குளிர்ச்சி. கொஞ்சம் ஹஸ்ரத் தொழுகையை நீட்டினா இவர் வெளியே மஸ்ஜிதுக்கு வெளியே போய் என்னப்பா இவ்வளோ நேரம் இவ்வளோ கஷ்டமே, இதுதான் கண் குளிர்ச்சி இல்லை. எங்களுக்கு நேரம் விளங்கக்கூடாது. தக்பீரை கட்டினா சஹாபாக்கள் தக்பீரை கட்டினாங்க. இஷாக்கு முறை சுபவுக்கு அதான் கேட்குது, விளங்குது. இதுதான் கண் குளிர்ச்சி. குர்ஆனை ஓதினா நாவுல ஒரு டேஸ்ட் விளங்கணும். குர்ஆனை முடிக்கிறதுக்கு இன்பம் முடிக்கிறதுக்கு ஆசை வரக்கூடாது. குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறதான் இன்பம் வரும். இதுதான் குர்ஆனுடைய இன்பம். இன்னைக்கு நாங்கள் சாப்பாட்டில் நிறைய டேஸ்ட் பார்க்கணும். 4 ஸ்டார் 5 ஸ்டார் எல்லாம் சொல்கிறோம். இப்படி சாப்பாடு இப்படி சாப்பாடு இப்படி சொல்கிறோம். ஆனால் குர்ஆனை ஓதுறதுல எவ்வளோ டேஸ்டிக்கு யாருக்கும் தெரியாம. ரமதான் வந்தால் மட்டும் ஓதுறோம். ஆனால் அந்த ரமதானிலும் நம்மில் அநேகமானவர்கள் இப்போது இல்லைங்கிறார். காரணம் என்ன? இந்த ஹராமான பார்வை மேலானவர்கள். அதுதான் எங்களுடைய இபாதத்தில் உள்ள ருசியை எடுத்து விட்டது. திக்ரு செஞ்சா அந்த திக்ருல ஒரு டேஸ்டிக்கு மேலானவர்களே, அந்த டேஸ்ட் எங்கள் உள்ளத்துக்கு வரணும். உள்ளத்தில் அமைதி வரணும். அந்த அமைதியே எங்களிடத்தில் இல்லை. இன்றைக்கு ஹராமான தொடர்புகளும் ஹராமான பார்வை மேலானவர்களே. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் எழுதுகிறார். ஒரு வாலிபர் குர்ஆனை பாடமாக்கின ஒரு வாலிபர், இரவு நேரத்தில் நின்று தொழக்கூடியவர், ஃபிக்ஹுடைய கலையில தேர்ச்சி பெற்றவர். இவர் எந்த அளவு பேணுதல் என்றால் இரவு நேரம் முழுக்க நின்று தொழுவாரு, பகல் நேரம் முழுக்க நோம்பு நோப்பார். பேணுதலானவர். ஒரு நாள் அந்த நாட்டு அரசனுடன் இவர் என்ன செய்யறாரு, ஒரு படைக்காக வேண்டி யுத்தத்துக்காக வேண்டி போறாரு. போனா எதிர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இவர் பார்த்து விடுறார். அவருடைய அழகிலே இவர் மடங்கி விடுகிறார். இப்போது இவர் இவ்வளவு பேணுதலாக இருந்தவர், மேலானவர் பேணுதலாக இருந்தவர். ஒரு பார்வை அனைத்து குர்ஆனும் என்ன செய்யறது விட்டுட்டு அவர்கிட்ட போனார். அந்த பெண்ணிடத்துல போய் கேட்டாரு, நான் ஒன்ன திருமணம் முடிக்கணும்னா நான் என்ன செய்யும்? அந்த பெண் சொன்னா, நீங்க இஸ்லாம் மார்க்கத்தை விட்டுட்டு கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வரணும். மேலானவர்களே இந்த வாலிபர் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பெண்ணை முடிக்கிறதுக்காக வேண்டி கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு போயிட்டார். போன சபையில போன எல்லாரும் அழுகுறாங்க. ஏன் அவ்வளவு பேணுதலானவர், அவ்வளவு பக்குவமானவர். நீண்ட நாளைக்கு பின்னால இந்த வாலிபரை போய் ஒருவர் சந்திச்சு கேட்கிறாரு, உங்களுக்கு குர்ஆன்ல நிறைய ஆயத் பாட வீச்சு, குர்ஆனே பாட வீச்சு, பக்கா ஹாஃபிஸ். இப்போ உங்களுக்கு எப்படி? ஒரு சொன்னது எல்லாம் எனக்கு மறந்துச்சு, ஹதீஸ் எல்லாம் மறந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு ஆயத் எனக்கு யாரு இருக்கு. என்ன ஆயத்? ربما يود الذين كفروا لو كانوا مسلمين ذرهم يأكلوا ويتمتعوا ويلههم الأمل فسوف يعلمون. மேலானவர்களே, என்ன ஆயிடுச்சுன்னா கியாமத்துடைய நாளையில காஃபிர்கள் முஸ்லிம்களை பார்த்து யோசிப்பாங்கன்னா, நாம் உலகத்துல எந்த அமல் செய்யாட்டி பரவாயில்ல, நான் முஸ்லீமாக சரியிட்டேன், நான் முஸ்லீமாக சரியிட்டேன். இப்படிப்பட்ட மக்களை பார்த்து அல்லாஹ் காஃபிர்களை பார்த்து சொன்னா, நான் அவரை பாட்டு அவரை விட்டுடுங்க, அவங்க எல்லா அநியாயத்தையும் செய்யட்டும், நான் கியாமத்தில் பார்த்துக்கொள்வேன். இந்த ஆயத் மட்டும்தான் ஞாபகம் இருந்தது என்பதாக அந்த வாலிபர் சொன்னார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. மேலானவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் குடும்பத்தின் தலைவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் குழந்தைகளை அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த குழந்தைகளையும் இந்த ஹராமான பார்வையில், இந்த மஹரமியத் அஜ்னபியத் இந்த விஷயத்தில் அவர்களை பேணுதலாக நடத்துவது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை. எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறதே 7 வயதிலிருந்து இஸ்லாத்தை சொல்லித் தருகிறது. மேலானவர்கள் 7 வயதிலிருந்து தொழுப்ப
தாத்தாவும் தம்பியும் ஒரே கட்டிலில் படுக்கிறார்களா? இஸ்லாம் சொல்வது 10 வயதை எட்டி விட்டார்களா? 2 பேரையும் ஒரே கட்டிலில் படுக்கிற மஹரமான ஒரே இரத்தம் மேலானவர்கள், மஹரமானவர்கள். இஸ்லாம் என்ன சொல்கிறது? உங்களுடைய குழந்தைகளை 10 வயதாகிவிட்டதா அவர்களுடைய படுக்கைகளை வேறுபடுத்துங்கள். ஏன்? ரத்தம் ஒரே ரத்தம். இஸ்லாம் அவ்வளவு வலியுறுத்தக்கூடிய ஒன்று மேலான. இன்றைக்கு எங்களுடைய பெண்களை நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பெண்களுடைய நிலைமை என்ன மேலானவர்கள்? இன்று நாம் ஒவ்வொருத்தரும் நிக்காஹ் செய்திருக்கிறோம். தன்னுடைய மனைவியுடைய நிலைமை தான். மாமா எங்களுக்கு நிக்காஹ் செஞ்சு தந்ததன் பின்னால கபில் து நிக்காஹான்னு சொல்லிட்டோமா, அதற்கு பின்னால் அவருடைய ஒவ்வொரு விடயமும் எங்களுடைய பொறுப்பு மேலான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அலி அவர்கள் கேட்டாங்க, ஹைருன் நிசா, உலகத்தில் சிறந்த பெண்மணி யாரு? சிறந்த பெண் யாரு? ஹஜ்ரத் அலி அவர்களுக்கு தெரியாது. வீட்டுக்கு போனாங்க, சொர்க்கத்துடைய தலைவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா போய் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட கேட்டாங்க, உலகத்தில் சிறந்த பெண் யாரு? மேலானவர்களே சொன்னாங்க, ஹஜ்ரத் பாத்திமா நீங்க இப்படி சொல்லியிருக்கலாமே, அல்லாஹ் யரவுனர் ரிஜால வலா யரவுனஹும். அதாவது உலகத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய கண்ணினால ஒரு அஜ்னபியத்தான எனக்கு நிக்காஹ் செய்யக்கூடிய ஒரு ஆணை பார்க்காது. அதாவது இரண்டாவது, எந்த ஒரு ஆணும் இந்த பெண்ணை பார்க்காம இருக்கணும். இவள் தான் உலகத்தில் ஆக சிறந்த பெண்மணி என்பதாக பாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் எந்த ஒரு மஹரம் இல்லாத ஆணையும் பார்த்தது கிடையாது. அவர்களை எந்த ஒரு மஹரம் இல்லாத ஆணும் பார்த்தது கிடையாது. சொர்க்கத்துடைய தலைவி சொன்னார்கள், இவர் இந்த பெண்மணி தான் ஆக சிறந்தவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையில 3 பேர் அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். 3 பேர் அல்லாஹ் ஏறிட்டும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அமீனார்களே, அதுல ஒன்றுதான் தெய்யூஸ். அதுல ஒன்றுதான் மேலானவர்களே தெய்யூஸ். அதாவது உலமாக்கள் சொல்றார்கள், யார் தெரியுமா? வெட்கம் இல்லாத ஆண். சில வார்த்தைகள் கடினமாக இருக்கும், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் மன்னித்துக் கொள்ளுங்கள். சொல்ல வேண்டிய சில தேவையில் நாங்கள் இருந்து கொண்டோம். ஆண்மை இல்லாதவன் தெய்யூஸ் என்றால் அவருக்கு ஆண்மை இல்லை. தன்னுடைய மனைவி இன்னொருடன், தன்னுடைய மனைவி மஹரம் இல்லாத ஒரு ஆணுடன் பேசுகிறார், ஒரு ஆணுடன் கதைக்கிறார், ஒரு ஆணுடன் பிரயாணம் செல்கிறார். இதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய இந்த ஆம்பளையை பார்த்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆண்மை இல்லாதவன் இவர்களை அல்லாஹ் கியாமத்தின் நாளில் பார்க்கவும் மாட்டான். இன்னொரு ஹதீஸ்ல யதுகுலுல் ஜன்னத அபதா, ஒரு நாளும் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள நுழைக்க மாட்டான் என்பதாக. ஏன்னா தன்னுடைய மனைவி, இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல போடுறாங்க, இதை லைக் பண்றாங்க, இதை பார்த்து மாப்பிள்ள சந்தோஷப்படுறாங்க. என் மனைவி இவ்வளவு லைக், இவர்தான் தெய்யூஸ், இவர்தான் தெய்யூஸ். மேலானவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மனைவியுடைய ஹக்கிலே நான் சரியான முறையில் நடந்து கொள்கிறேனா? அவருடைய ஆடையுடைய விடயம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு அதிகமான கணவன்மார், முந்தைய ஒரு காலங்களுக்கு சொல்வார்கள் மக்கள், அதாவது மனைவி கணவனுக்கு அழகாக வீட்டிலே என்ன செய்ய வேண்டும், கணவனுக்கு தான் அழகு முன்னால அவருடைய அழகை காட்ட வேண்டும், இதுதான் அம்மை. ஆனா இந்த கணவன்மார்களே தன்னுடைய மனைவிக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய அபாயாக இருக்கலாம், ட்ரெஸ் கோடாக இருக்கலாம், வீட்டுக்குள்ள இருக்கிறது இல்ல, வெளியில போறது. நீங்க இதை எடுத்துக்கொண்டு தான் வெளியே போய் இப்படி போனா நீங்க அழகா இருக்கிறீங்க. என்னதுக்கு? இவருக்கே ஆசை கண்ட மனைவி மொத்தமா. இன்னைக்கு சர்வசாதாரண தன்னுடைய மகள், தனக்கு பிறந்த மகள் எவ்வளவு பேரலாக இருக்க வேண்டும், இவரை எவ்வளவு பேர் அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிறார். இந்த அமானிதத்தை நான் அல்லாஹ்விடத்தில் எப்படி ஒப்படைக்க வேண்டும்? மேலானவர்களே, இந்த மகளுடைய ட்ரெஸ் கோட் வாப்பா வாங்கி கொடுக்கிறது. மகள் ஆசைப்பட்டால் வாப்பா இன்னைக்கு நியூ ஃபேஷன் இப்படி விடு. கிளாஸுக்கு அண்மையில் முக்கியமான நாங்கள் ஒரு இலங்கையில் சேருமார்களுடன் முக்கியமான ஆசிரியர்களுடன் கலந்தாடிய நேரத்தில் அவர்கள் சொன்ன ஒரு வெட்கமான ஒரு கருத்து வேணும். உங்களுடைய மாணவிகள் வருகிறார்கள், அந்நிய ஆசிரியர்கள் சொன்னார்,
அவர் சொன்னாரு, உங்களுடைய மாணவிகள் வருகிறார், அபாயா உடுத்து தான் வருகிறார்கள் ஹஸ்ரத். அந்த அபாயா மற்ற உடுப்பை விட அதுதான் கவர்ச்சியாக எங்களுடைய கண்ணுக்கு விளங்குது. படிச்சு கொடுக்கிறது கஷ்டமை. காரணம் இன்னைக்கு உம்மா வாப்பா பாதையில ஆரம்ப காலம் இருந்துச்சு, அபாயா இல்ல, பெண்கள் சாரியில ஒருத்திங்க, அந்த சாரியினால முகத்தை மறைச்சு அழகா போவாங்க, பாதையில போன கீழே போவாங்க. இன்னைக்கு பெண்கள் எங்களோட குழந்தைகள் கிளாஸ் பைக்கு வராங்க, வாகனம் போக முடியாது, முழு ரோட்டை முடிச்சு கொண்டு அங்கால எங்கால பார்த்து கொண்டு மேலான பாதையில சாப்பிட்டு கொண்டு போறாங்க. கேவலம். இத சொல்ல முடியாது. ஏன்? இதை நாங்க திருத்த வேண்டியவர்கள் பெற்றோர். எங்கட வீட்டுள்ளுக்கு நாங்க இந்த மார்க்கத்தை கொண்டாடணும். இந்த பேணுதல் எங்க வீட்டுக்குள்ள வந்தாதான் அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில செழிப்பதுறான். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை சந்திக்க போகிறார். சக்கராத்துடைய நேரம், மேலானவர்கள், சக்கராத்துடைய நேரம். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அழுது கொண்டிருக்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களுடைய மனைவி கேட்கிறார்கள், என்ன அழுகிறீர்கள், ஏன் அழுகிறீர்கள்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லவில்லை, நான் என்னுடைய மகனை விட்டு செல்கிறேன், மேலான அப்படி ஒன்றுமே என்னுடைய கணவனை விட்டு நான் செல்கிறேன் என்று சொல்லவில்லை. சொன்னார்கள், நான் இவ்வளவு காலமும் நான் என்னுடைய உடம்பையோ என்னுடைய தோற்றத்தையோ அந்நிய ஆணுக்கு நான் காட்டியது கிடையாது. இப்போது நான் மரணிக்க போகிறேன். அந்த காலத்தில் சந்தூக்கு இருந்தது, எங்களுடைய நாட்டில் இருப்பது போலாது, ஒரு தட்டில் வச்சு கூட்டியிருப்போம், தூக்கி கொண்டு போவாங்க அரபு நாள். அந்த தட்டில் போறேன்னா அந்த மையத்து எவ்வளவு சைஸா மெலிஞ்சா எல்லாம் விளங்கும். கஃபன் செஞ்சா அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கவலைப்படுகிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு சொல்லி, இப்ப ஏண்ட ஜனாசா இவ்வளவு காலமும் என்னுடைய உடம்பை நான் யாருக்கும் காட்டியது கிடையாது. இப்போது நான் மரணித்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை அந்த தட்டிலே எடுத்துக் கொண்டு போவார்கள். பார்க்கிறவர்கள் பாத்திமா வெளிந்தவர், பாத்திமா கொளுத்தவர், பாத்திமா கட்டையானவர், பாத்திமா நீட்டமானவர் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லுவார்களே, இதை விளங்கி விடுவார்களே, இதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன் என்பதாக சொன்னார். மேலான பெற்றோர்களே, மேலானவர்களே, நாம் இப்போது எந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம்? மேலான சொல்கிறார்கள் உலமாக்கள், பாத்திமா ரலியல்லாஹு தஆலா மரணித்தார்கள். மரணித்த இரவோடு அடக்கிட்டாங்க. ஜனாசா அமானிடம். அதனால் இந்த குடும்பத்துடைய ஹக்கில், குடும்பத்துடைய விடயத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் நாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய எல்லா விஷயம் மார்க்க விடயமாக இருக்கலாம், ஆடை விஷயமாக இருக்கலாம், எல்லா விஷயம் மஹரமியத் தேடக்கூடிய விஷயமாக இருக்கலாம். மஹரம் இல்லாத ஆண்களுடன் நாம் கடைக்கு என்னுடைய பெண்ணை தனியே அனுப்புறேனா, என்னுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் கியாமத்தில் என்னை பார்க்க கூட மாட்டான். நான் ஒவ்வொரு ஆண்களும் இந்த விடயத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறோம், கவலை செலுத்தணும். இரண்டாவது சொன்னாங்க, 3 விடயம் சொன்னாங்க. இந்த கண்ணு அல்லாஹ்வுடைய பாதையில முடிச்சு நிற்குதோ அந்த பண்ணையும் அல்லாஹ் நிரகத்தை காட்டாம அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பிடுவான்னு சொன்னாங்க. 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வை நினைச்சு எந்த கண் அழுகிறதோ அந்த கண்ணை அல்லாஹ் கியாமத்துடைய நாளில நிரகத்தை காட்டாமே அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க. மேலானவர்களே, கியாமத்துடைய நாளில நாங்கள் எல்லாரும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு ஐனின் பாகியத்துன் யௌமல் கியாமா இல்லா ஐனன், எல்லா மனிதர்களும் அழுவாங்க, கண்ணீர் இல்லை. மேலானவர்களே, இரத்த கண்ணீர் விடுவார்கள், இரத்த கண்ணீர் விடுவார்கள். ஆனா ஒரே ஒரு கண்ணீரை ஒத்தர தவிர ஒரு கண்ணத்தை சொன்னாங்க. இந்த கண் சொன்னாங்க, அதாவது அகப்பத் அன் மஹாரிமில்லா, யார் உலகத்தில் அல்லாஹ் ஹராமாக்கின அந்த ஹராமான பார்வையில் இருந்து தூரமாகி மஹரமியத்தை பேணி, யாரு மஹரம் இல்லாத பெண்களை பார்க்காமல், பெண்கள் மஹரம் இல்லாத ஆணை பார்க்காமல் பேணுதலாக அல்லாஹ் ஹராமாக்கியதை கபூல் செஞ்சு அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு கொடுத்து உலகத்தில் வாழ்கிறார்களோ இவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? மேலானவர்களே, சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அவர்கள் நரகத்தை பற்றி எந்தவித சிந்திக்கவும் தேவையில்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மேலான பெற்றோர்களே, மேலான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குடும்பம் அமானிதம் என கியாமத்துடைய நாளையில் கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு முடிஞ்சு சிராத்தல் முஸ்தகீம் பாலம் இருக்கிறது. இந்த பாலத்திலே நாம் அனைவரும் முஸ்லிம்கள் தான் கடக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய அமல்களை ஏற்றமாறு கடப்பார்கள். மேலானவர்களே, அந்த பாலத்தை எல்லாம் கடந்து முடிஞ்சவுடன் சுருக்கத்துக்கு முன்னால 2 விஷயம் தடையாக இருக்கும். சொன்னாங்க, முதல்ல என்ன தெரியுமா, யாரெல்லாம் உலகத்துல உறவு முறையை துண்டிச்சு வாழ்றாங்களோ அந்த உறவு முறை சொல்லுமாம், யாரெல்லாம் இவன் இந்த உலகத்துல துண்டிச்சு வாழ இவன் உள்ள போடாது, சொர்க்கத்துல வாசல் நிற்கும் மேலாது. 2வது சொன்னாங்க அமானிதம். இந்த அமானிதம் சொல்லுமாம், யாரெல்லாம் உலகத்தில் அமானிதத்துக்கு இவன் மோசடி செஞ்சான், யாரெல்லாம் இவனை சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு நீ விடாது. மேலான பெற்றோர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் அமானிதம், என்னுடைய மனைவி அமானிதம், என்னுடைய பொறுப்புக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அமானிதம். இவர்களுடைய அமானிதத்துடைய விஷயத்தில், முக்கியமாக இவருடைய ஈமானுடைய விஷயத்தில், இவர்களை சுருக்கதாரிகளாக ஆக்கக்கூடிய விஷயத்தில் நானும் நீங்களும் பொடுபோக்கு செய்துவிட்டால் நாளை சுருக்கத்துக்கு முன்னால் போய் கை செய்தப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். அதிகமான உலமாக்கள் சொல்கிறார்கள், அதாவது கியாமத்துடைய நாளையில் ஆக சிறந்த நியாமத் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம், சுருக்கத்தில் ஆக பெரிய இன்பம். மேலானவர்களே, இந்த இன்பம் கூட யாரெல்லாம் ஹராத்தை பின்பற்றி ஹராமான பார்வையில் உலகத்தில் இருக்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்பதாக உலமாக்கள் சொல்கிறார். அதனால் அல்லாஹ் தந்த இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இன்னும் ஆயுளோடு அல்லாஹ் மூத்தாக்காமல் வைத்திருக்கிறார். இவ்வளவு காலமும் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தோமா, இந்த பாவத்தை இப்போதே தௌபா செய்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழியை நாங்கள் பின்பற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ்வோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அவனுடைய கபூலியத் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கியல்வானா. எங்களுடைய பாவ நேயத்தை நீ மன்னித்தல்வாய் அல்லாஹ். நிறைய பாவங்களை செய்துவிட்டு நாங்கள் தௌபா செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களை நீ கபூல் செய்து கொள்வாய் அல்லாஹ். எங்களை நீ புரிந்து கொள்வாய் அல்லாஹ். எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவர்களுடைய கபர்களை விசாலமாக்கிறியா அல்லாஹ். அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சொலையாக்கிறியா அல்லாஹ். உனக்கு விருப்பமான நல்லடியார்கள் கூட்டத்தை பெற்றோர்களை சேர்த்துருவாய் அல்லாஹ். அதில் நிறைய விடயங்கள் கேட்க வேண்டியிருக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கு என்ன தேவை என்பதை எங்களை விட நீ நன்கறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லாஹ். இந்த சின்ன துஆ உன்னுடைய ரஹ்மத்தின் போட்டாய் எடுத்துக்கொள்வாய் அல்லாஹ். வாஹதஹவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وقال تبارك وتعالى وهو أصدق القائلين بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة وكما قال عليه الصلاة والسلام بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله بعثه الله رحمه للعالمين اللهم صل وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فيا ايها الناس اوصيكم واياي اولا بتقوى الله فتلبسوا بلباس التقوى لان الله عز وجل يقول ولباس التقوى ذلك وقال أيضا وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا فإن في الرسول أسوة حسنة فاتبعوه اللهم أرنا للخلفاء الراشدين أبي بكر رضي الله تعالى عنه